ஓம் சிவ சிவ ஓம். உலகில் பிறந்த சிறந்த மொழியிலே சிறந்தே பிறந்த நம் தாய்மொழியாம் தமிழ்மொழிக்கு நன்றி கூறி ஸ்ரீம் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அனைத்து மத அன்பர்களுக்கும் அன்பார்ந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது அடியேன் வர்மாசம் சரவணன் சிவவாக்கியர். போன பதிவில் எண்ணெய் கொப்பளிப்பை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை அந்த பதிவில் பதிவிட்டிருந்தோம். இந்த பதிவில் அதே எண்ணெய் கொப்பளிப்பு செய்தால் நம்மளுடைய நரம்பில்லா நாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த நாக்கிற்கு என்ன ஆரோக்கியம், எப்படி நம்ம அதை புனரமைப்பு செய்வது அப்படிங்கிற ஒரு பதிவை இந்த பதிவில் பார்ப்போம். பொதுவாக சுவையில் அறுசுவை வச்சிருக்கிறாங்க. இனிப்பு, புளிப்பு, காரம், துவர்ப்பு, உப்பு அப்படின்னு சொல்லி சுவைகளை நம்ம முன்னோர்கள் நம்ம உணவுல கொடுத்துருக்குறாங்க. இந்த சுவையை நம்ம உடம்பிற்கு அறுசுவையும் தேவை. இந்த அறுசுவை எது உணரும் அப்படின்னா நம்மளுடைய நாக்கு தான். இந்த நாக்கு எப்போ சுவை தெரிவிக்காமல் இருக்கும் அப்படின்னா நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய கழிவுகள் மலம்னு சொல்றோம். அதே மாதிரி மலம் நமது நாக்கிலையும் ஒரு மலம் தங்கும். அதற்கு பேர் வெள்ளை மலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய நாக்கை அவங்க நாக்கை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இரைப்பையில சரியான உணவு ஜீரணமாகாமல் உள்ள நம்மளுடைய உடலின் உள் கழிவுகள் அதிகமாக தங்கும் பொழுது இரைப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் தேக்கம் அதிகமானால் நமது நாக்கில் வெள்ளை மலம் நாக்கை எடுத்து பார்த்தா வெள்ளையா படிஞ்சிருக்கும். அதனால்தான் டங் கிளீனர் வச்சு நம்ம எல்லாருமே கிளீன் பண்ணுவோம். அது கிளீன் பண்ணா சரியா போகுமா அப்படின்னா அது தினம் தினம் வந்துகிட்டே இருக்கும். அப்படி அந்த வெள்ளை மலம் நாக்கில் படிய ஆரம்பித்து விட்டால் நமக்கு அறுசுவை பல சுவை தெரியாமலே போய்விடும். அதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காரம் கொடுத்தாலும் காரம் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. காரம் பெருசா தெரியாது. ஒரு சில இனிப்பு அதிகமாக போட்டு பயன்படுத்துவாங்க. அப்படின்னா மற்ற சுவைகள் தெரியாம இருக்கிறவருடைய வண்ணம் தான் நம்மளுடைய நாக்கில் இருக்கக்கூடிய வெள்ளை மலம். இதை நம்ம ஆயில் புல்லிங் செய்வதால எப்படி சரியாகும் அப்படின்னா நம்மளுடைய நாக்கில் இந்த அறுசுவையும் எது உணரும் அப்படின்னா நாக்கில் பார்த்தீங்கன்னா சுவை மொட்டுக்கள் இருக்கும். டேஸ்ட் பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இந்த சுவையை நம்ம ஆயில் புல்லிங் செய்வதால சுத்தமாகும். எப்படி? உதாரணத்திற்கு இந்த அறுசுவையும் நம்ம நாக்கு எப்படி டேஸ்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இனிப்புங்கிற சுவை. அந்த இனிப்புங்கிற சுவையை நம்ம எதில் பார்ப்போம்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய தேனை எடுத்து பாருங்க. தேனை எடுத்து நம்ம கையில் ஊற்றி டேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நுனி நாக்கு தான் டேஸ்ட்டை உணரும். அந்த பகுதி தான் அதுக்கு உண்டான பகுதி. ஏன்னா நம்ம எல்லாருமே நாக்கில் பார்த்தீங்கன்னா நுனி நாக்கில் தான் தேனை டேஸ்ட் பண்ணுவோம். பிறகு அன்னம் ஒரு கைப்பிடி அன்னம் எடுத்துக்கங்க. எடுத்து வெறும் அன்னம் மட்டும், சோறுன்னு சொல்லக்கூடிய வெள்ளை சோறு மட்டும் எடுத்து ஒரு கைப்பிடி உருண்டை மாதிரி பிடிச்சு வாயில வச்சு முழுங்கி பாருங்க. முழுங்க முடியாது. ஏன் அப்படின்னா அதுல சுவை இல்லை. அப்ப அந்த சுவையை எது கொடுக்கும் அப்படின்னா இந்த அறுசுவையும் சேரும். அப்படி சேரும்போது அந்த குழம்புங்கிற இடத்துல காரங்கிற ஒரு சத்து சேரும். அப்போ ஒரு கொஞ்சோண்டு ஊறுகாய் எடுத்து நடு நாக்கில் ஒரே ஒரு சின்னதா அப்படி டேஸ்ட் பண்ணாலே போதும். அந்த காரத்தன்மை அவ்வளோ பெரிய அந்த ஒரு கைப்பிடி அன்னத்தை உள்ள கொண்டு போயிடும். அப்போ சுவைங்கிறது நம்ம நாக்குக்கு எவ்வளவு முக்கியங்கிறத ஒரு உதாரணத்துக்காக இதை நான் சொல்றேன். அப்போ காரங்கிற சுவையை நடு நாக்கு தெரிவிக்குது நமக்கு. கசப்புங்கிற சுவை எங்க நம்ம பார்ப்போம் அப்படின்னா மாத்திரைகளும் நம்ம போடணும். இந்த மாத்திரைகள்லாம் எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா கசப்புங்கிற சுவை தான் அதில் இருக்கும். அதை எங்க வச்சு போடுவோம்னா உள்நாக்கு கிட்ட வச்சுதான் இதெல்லாம் மாத்திரை போடுவோம். ஏன்னா அங்கதான் அந்த கசப்புங்கிற சுவையை தெரியப்படுத்தும். பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ துவர்ப்புங்கிற ஒரு சுவை எடுத்து பார்த்தோம்னா துவர்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கிராமங்களில் இருக்கக்கூடியவங்க நம்ம பாட்டிமாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வெத்தலைப்பாக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலைப்பாக்கை பூராமே இந்த பகுதி சைடில் தான் ஒதுக்கி வைப்பாங்க. அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புளிப்பு துவர்ப்பு ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இருபுறமும் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம புளியங்கொட்டையெல்லாம் கூட சாப்பிடும்போது புளியம்பழத்தை வாயில வச்சு எடுத்தோம் அப்படின்னா இந்த சைடும் தண்ணி ஒழுகும். அப்போ துவர்ப்பையும் புளிப்பையும் இருபுறமாக படைச்சிருக்காரு இறைவன். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி உப்புங்கிற சக்தி, அந்த உப்புங்கிற தன்மை, உப்புங்கிற டேஸ்ட் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அடி நாக்கு, கீழ் நாக்குன்னு சொல்லக்கூடிய கீழ் நாக்கு தான். ஏன்னா உமிழ் நீர் உடம்பில்
நம்ம ரத்தத்திற்கும் மேலான ஒரு உன்னத சத்து உண்ட ஒரு சுரபி எதுனா நம்மளுடைய உமிழ்நீர் சுரபி, வற்றாத அமுத சுரபின்னு சொல்லுவாங்க. எப்பொழுது ஒரு மனிதனுக்கு உமிழ்நீர் சுரக்கிறது நிற்குதோ அப்போ அவனுக்கு உடலில் இருக்க பிராணம் பிரியும் அப்படிங்கிறது மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பு. அப்போ அந்த இடத்துல ஒரே ஒரு கல் உப்பு எடுத்து உமிழ்நீர் ஊறாத இடத்துல ஒரே ஒரு கல் உப்பு வச்சு பாருங்க, உடனே அந்த உப்பு சுவை உள்ள போனே நீரை சுரக்கும். அப்படி இந்த அறுசுவையும் உணரக்கூடிய சக்தி நாம செய்யக்கூடிய ஆயில் புல்லிங் எண்ணெய் கொப்பளிப்பு செய்யும் பொழுது அந்த டேஸ்ட் பட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சுவை மொட்டுக்களை வந்து புதுப்பிக்கும், புனரமைப்பு செய்யும். இதுல வந்து அறுசுவையும் உணர்வும் நமக்கு வந்து கலந்து உடலுக்குள்ள உணவு உள்ளே செல்லும் பொழுது நமக்கு உடலுக்கு தேவையான அத்தனை விதமான சக்திகளும் உடனே உடலுக்கு ரத்தத்தில் கலந்து நமக்கு ஆற்றலை தரும். அதனால நம்ம வந்து ஆயில் புல்லிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. எல்லோருமே முடிந்தவரை காலை மாலை இருவேளையும் நம்ம வந்து எந்த எண்ணெயில கொப்பளிக்கணும், எப்படி கொப்பளிக்கணும் போன பதிவில் போட்டிருந்தோம். இது வந்து நாக்கிற்காக ஒரு பதிவு இது. நன்றி நமசிவாயம். புண்ணியம் செய்வதற்கும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நன்றி நமசிவாயம்.